வார்த்தை ஒழுக்கங்கள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, வார்த்தை ஒழுக்கங்கள் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் தலைப்பை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. வார்த்தை ஒழுக்கங்கள் என்ற இந்த செய்தி மார்க்க ரீதியாக பார்க்கப்படுகிற நேரத்தில் இஸ்லாம் தடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் தெரிந்த சில விஷயங்களும் அதில் இருக்கும். இஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தடுப்பதற்கான காரணம் எங்களுக்கு நேரடியாகவே புரியக்கூடிய அம்சத்திலே உள்ள தடைகள் நமக்கு தெரியும். இது அல்லாமல் ஒரு சில வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேலோட்டமாக அந்த வார்த்தையில் எந்த தவறும் இருக்காது, அந்த வார்த்தையை சொல்வதில் மார்க்க ரீதியாக எந்த தடையும் இருக்காது. ஆனால் மார்க்கம் அதனை தடை செய்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்கிறது. இதனால்தான் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிரந்தங்களில் எல்லாம் இந்த அதப் ஃபில் அல்ஃபாத், வார்த்தைகளில் ஒழுக்கம் என்கின்ற ஒரு தலைப்பு ஒதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், அதை எல்லா வார்த்தைகளையும் நம்ம இந்த சிந்தனையூடாக என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சில பொழுது நாம் அவைகளை சரியான வார்த்தை என்று கூட என்ன செய்யலாம், நினைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் மொழியக்கூடாது, இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, இப்படி உச்சரிக்காமல் அதனை இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று பல இடங்களில் இஸ்லாம் நிறையவே எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகளை சுருக்கமாக இந்த இடத்தில் தெரியப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். முதல் விஷயம், கூடாது என்று நாம் தெளிவாக தெரியக்கூடிய அம்சங்கள். உதாரணமாக, மோசமான முறையில் பேசுவது, ஒருவரை திட்டுவது, ஏசுவது, சபிப்பது, இது போன்றவைகளெல்லாம் நேரடியாகவே எங்களால் இது கூடாது என்று புரிந்து கொள்ள முடிந்த விஷயங்கள். ஒருவரை பற்றி குறை சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இவைகளெல்லாம் வார்த்தை ஒழுக்கங்கள் தான். ஆனாலும் இவைகள் கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் எமது உள்ளமே எங்களுக்கு என்ன செய்யும், நேரடியாகவே உணர்த்திவிடும். ஆனால் இன்னும் சில வார்த்தைகள் இருக்கின்றன, அவைகளை சொல்வதில் உளரீதியாக தவறுகளை நாங்கள் காண மாட்டோம். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த வார்த்தைகளை கூட என்ன செய்கிறது, தடுக்கிறது. அப்படி என்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் உள்ளத்தில் ஒரு நோக்கம் அந்த வார்த்தைக்கு நம்மிடத்தில் இல்லாது விட்டாலும் சரி, வார்த்தை அந்த செய்தியை அவருக்கு கொண்டு போய் சேர்க்குமாக இருந்தால், அந்த வார்த்தையின் ஊடாக அந்த தவறான ஒரு போக்கு பதிய செய்யப்படுமாக இருந்தால், உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லாது விட்டாலும் கூட அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அமைப்பிலே தான் இந்த செய்திகள் என்ன செய்கின்றன இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதிலே அகைதாவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பழகிற நேரத்தில் சொல்லுகின்ற சில வார்த்தைகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் பகிரங்க உரைகளில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் இருக்கின்றன. தன்னை பற்றி பிரதிபலிக்கிற நேரத்தில், தன்னை பற்றி பேசுகிற நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பது போன்ற வார்த்தைகள் இருக்கின்றன. இப்படி ஏராளமான வார்த்தைகள் நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், அதாவது இது சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தி 2246 இலக்கத்திலே நம்மளாம் தெரிந்த செய்திதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் உள்ள பாரதூரம் என்ன, விபரீதம் என்ன என்பதை பல செய்திகளை விளங்கப்படுத்துகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யசுப் இப்னு ஆதம் அத்தஹர், மனிதன் காலத்தை ஏசுகிறான், மனிதன் காலத்திற்கு ஏசுகிறான். வ அன தஹர் பியதையல் லைலு வன் நஹார், வ அன தஹர், நான் தான் காலம், என் கையிலே தான் இரவும் பகலும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு செய்தியிலே எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான், வேதனையை ஏற்படுத்துகிறான். வ அன யசுப்பு தஹர், எப்படி காலத்தை ஏசுகிறான். வ அன தஹர், நான் தான் காலம். உகல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் நான் தான் என்ன செய்கிறேன், புரட்டுகிறேன். என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான், அப்படி என்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தையில் எப்படி வருதுன்னு சொன்னால், யா ஹைபத் தஹர், என்ன கெட்ட காலம் இது, என்ன ஒரு, அதாவது பொருத்தமற்ற ஒரு காலம் இது, என்ன ஒரு நாசமான ஒரு சூழல் இது, இப்படி சொல்லி ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான், காலத்தை ஏசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத் தஹர், காலத்தை உங்கள் ஒருவர் இந்த முறையில் என்ன செய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇன்னி அன தஹர்,
நான் தான் காலம் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான், உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா. நான் தான் இரவையும் பகலையும் பிரட்டுகிறேன், நான் விரும்பினால் அவைகளை பிடித்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன, முடிச்சிருவேன், உலகத்தை காலத்தை அழித்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இமாம் முஸ்லிம் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 6 ஹதீஸ்களில் என்ன செய்கிறார்கள், தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. இந்த 4 ஹதீஸ்களிலே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காலத்தை திட்டுகின்ற வகையில் ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் யாருமே நம்ம அல்லாஹ்வை ஏசுவதாக நினைப்பது இல்லை. அல்லாஹ்வை ஏசுவதாக நினைத்தால் நிச்சயமாக நாம் அப்படி சொல்லவும் மாட்டோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை விமர்சிக்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் விரும்பவும் மாட்டான், சொல்லவும் மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால், காலத்தை நான் ஏசுகிறேன், பொருத்தமில்லாத காலம், அல்லது ஏன் இப்படி காலமெல்லாம் எப்படி இருக்குது, இந்த டைப்பில் போய் மழை பெய்யுது, வெயில் அடித்தா இந்த டைமில் போய் வெயில் அடிக்குது, என்னது இந்த பொருத்தம் இல்லாமல் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்வோம், நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது, நேரங்கட்ட நேரத்தில் என்ன செய்யுது, வெயில் அடிக்குது, இது போன்ற வார்த்தைகள் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில், காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஹதீஸில் எப்படி பயன்படுத்தப்பட்டா, யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான். இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுக்கு யாரும் வேதனையும் அசௌகரியத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த செயல்பாடு அசௌகரியத்தை ஏற்படுத்த முயலுகின்ற ஒருவருடைய செயல்பாடு, அசௌகரியத்தை கொடுக்க நினைக்கக்கூடிய ஒருவனுடைய செயல்பாடு இது. இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வஅனத்தஹர், நான் தான் காலம் என்று சொல்லிட்டு, இப்போ இதில் நம்ம சொல்லிடக்கூடாது என்ன, தஹரியான்னு ஒரு கூட்டம் இருக்கு. தஹரியான கூட்டம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைச்சது உருவாக்கின எல்லாம் காலம் தான், எல்லாமே காலம் தான். அவங்க ஆதாரமாக இதே ஒன்று என்ன செய்வாங்க, வஅனத்தஹர், நான் தான் காலம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே, இதையும் சொல்வார்கள். அப்படி அல்ல, அது ஹதீஸிலே வருது, உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலை நான் தான் பிரட்டுகிறேன், ஃபஇதா ஷிஅது கபல்துஹுமா, நான் விரும்பினால் அவைகளை என்ன செய்வேன், பிடித்துக் கொள்வேன் என்று வரக்கூடிய செய்தி. இறைவன் தான் இந்த காலத்துடைய மாற்றங்களுக்கு காரணமானவன், இறைவன் தான் எல்லா விதமான கால மாற்றங்களுக்கும் காரணமானவன். எனவே யார் காரணமானவனோ அவனது செயல்பாட்டை திட்டுவது அவனை திட்டுவதற்கு சமம், அவனை திட்டுவதற்கு சமம். ஒரு இடத்துல வந்து ஒருவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையில் இருக்கிறான்னு வைங்களேன், அரேஞ்ச்மெண்ட்டை விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது சமம், அது யார் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறாரோ அவர் விமர்சிக்கிறது சமம் அது. அதே போல என்னது, இன்றைக்கு நான் பார்க்குற ஒரு பிள்ளையை திட்டுகிற நேரத்தில் அது தந்தைக்கும் தாய்க்கும் விழுகின்ற திட்டாகத்தான் என்ன செய்யுது, அது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல என்ன, எந்த ஒரு செயல்பாடை நம்ம விமர்சிக்கிற நேரத்திலும் அதை செய்தவனை விமர்சிக்கின்ற கருத்து என்ன செய்யுது, அதுல உள்ளடக்கத்தில் இருக்குது. எனவே மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாத காலம் என்ற பகுதியில் நாங்கள் வந்து அந்த காலத்தை விமர்சிக்கிற அமைப்பில் பேசுவது என்பது நாங்கள் அக்கீதாவிலே செய்கின்ற ஒரு பிழை, பெரிய ஒரு பாவம். இறைவனுக்கு என்ன, அதாவது திட்டக்கூடிய ஒரு வேலையை நாம் என்ன செய்கிறோம், காலத்தின் ஊடாக செய்கிறோம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதல் செய்தி. அடுத்ததாக, அதாவது நம்ம வார்த்தை ஒழுக்கங்கள் எப்படியெல்லாம் நம்ம எதிர்பாராத கருத்துக்களை அதில் தருகிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை ஒழுக்கத்தில் கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து ஒரு உரை நிகழ்த்துகிறார். ஒன்றில் அது அதாவது மார்க்க உரையாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு சாதாரணமாக என்ன ஒரு பேச்சு வழக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏதாவது பேசுகிற ஒரு விஷயமாக இருந்திருக்க வேண்டும். இது சஹீஹுல், அதாவது சஹீஹ் முஸ்லிமிலே 870வது இலக்கம், சஹீஹ் முஸ்லிமில் 870வது இலக்கத்திலே வருகிறது. எப்படி என்று சொன்னால், அதி இப்னு ஹாத்திம் அறிவிக்கிறார்கள், அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஹதப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் உரை நிகழ்த்துகிறார், அல்லது அந்த இடத்துல என்னது ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை பேச முயல்கிறார் என்ற அர்த்தம். அப்படி உரை நிகழ்த்துகிற நேரத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒன்றில் அவருடைய கோத்திரத்தோடு அவர் வந்திருந்து ஒரு செய்தியை சொல்வதற்காக என்ன செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துல இதற்கு அர்த்தம் வந்து மஸ்ஜித் நபவியில மிம்பர்ல ஏறி ஸ்பீச் பண்ணான்னு அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு கோத்திரத்தோடு வந்த நேரத்திலேயே எப்படியோ ஒரு ஸ்பீச் ஒன்று பேசுகின்ற ஒரு நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், மையுதஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வமை அசிஹிமா, அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கின்றார்களோ ஃபகத் கவா, அவர் வழிகட்டு விட்டார். இந்த வார்த்தை பாருங்க, வமை யுதஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபடுகிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வமை அசிஹிமா, யார் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்களோ ஃபகத் கவா, அவர் வழி தவறி விட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஸல் ஹதீபு அன்த, மோசமான ஹதீப் நீங்க என்ன ரசூலா, நீங்க வந்து மோசமான ஹதீபு.
சரியான முறையில் என்ன செய்யல, நீங்கள் உரை நிகழ்த்தவில்லை. குல் என்று சொல்லிட்டு ரசூல் அங்கே எப்படி சொல்லணும் என்று சொல்லித்தாராங்க. இதில் நாங்கள் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் எந்த விதமான என்ன ஒரு தவறான வார்த்தையும் இல்லை. மேலோட்டமாக அந்த நபித்தோழர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவர்களும் புரிந்து கொள்கின்ற அமைப்பில் எந்த ஒரு தவறான வார்த்தையும் அதில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அதை புரிந்து கொள்கிறார்கள். அப்போ என்ன புரிஞ்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தவறுகள் கூட தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கொள்கையில் பிழை என்று சொன்னால், ஒரு யூதம் கற்றுக் கொடுத்து தெரிகின்ற அளவில் ரசூலுல்லாஹ் எந்த அகைதாவும் என்ன செய்யலை, இருக்கல. சாதாரணமான வார்த்தை தவறு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். இது கொள்கையில் என்ன பிழை என்பதை உணர்ந்து கொள்வார் என்பதற்கு பெரிய ஒரு செய்தி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உரை நிகழ்த்தின பிஸல் ஹதீபு அன்த, நீங்க மோசமான ஒரு ஹதீப். இவன் குர்ஆன் சுன்னா தான் பின்பற்ற சொல்றாரு. அல்லாஹ்வை ரசூலை வழிபட்டவர் நேர் வழிபட்டு விட்டார், அவர்களுக்கு மாறு செய்தவர் தவறிவிட்டார். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் நீங்கள் எப்படி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் வழிபட்டு விட்டாரோ அவர் நேர் வழி பெற்றார் என்று சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்லணும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்தாரோ அவர் வழி தவறி விட்டார் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லாமல் அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்து விட்டாரோ அவர் வழி தவறி விட்டார் என்று நீங்க சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். எப்படி அல்லாஹ்வையும் ரசூலை அந்த அத்துஃப்ல சேர்த்தது, அந்த இணைப்புல சேர்த்தது. அவர்கள் இருவருக்கும், அவர்கள் இருவர் யாரு, அல்லாஹ்வும் ரசூலும். ஆனால் அவர்கள் இருவருக்கும் என்ற அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இது தவறு. பிஸல் ஹதீபு அன்த. அப்படி என்றால் மார்க்க விஷயத்தை மக்களுக்கு சொல்கிற நேரத்தில் அந்த அகீதாவுடைய அறிவு எவ்வளவு சரியாக இருக்குன்னு எங்கள்கிட்ட. இந்த இடத்துல இந்த வார்த்தையில நம்ம சரியான விஷயம் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். கேட்கிறவர்களும் சரியான விஷயத்தை தான் கேட்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு பிஸல் ஹதீபு அன்த, நீங்க என்னது சரியான பேச்சாளர் அல்ல, சரியான முறையில் மக்களுக்கு என்ன செய்யவில்லை, ஒரு விஷயத்தை சொல்லவில்லை. நீங்க சொல்லணும் எப்படி என்றால், வமை யஸில்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்றுதான் சொல்லணும். அவர்கள் இருவருக்கும் யார் மாறு செய்கிறாரோ என்ன செய்ய கூடாது, சொல்லி இருக்க கூடாது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்ன்றதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தவிர்த்தே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இந்த அதாவது இப்படி பிரதி பேர் சொல்ல பயன்படுத்தின சில செய்திகள் வந்திருக்குது. அவர்கள் இருவருக்கும் என்ற வார்த்தையில சில செய்திகள் வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுல இருந்து அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், நபி அவர்கள் அதை பயன்படுத்துகிற நேரத்தில் அது என்ன செய்யாது, அது அதை பாதிக்காது. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு இணைத்து பேசப்படுகின்றவர். எல்லா விஷயத்திலும் என்ன அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்று இணைத்து பேசப்படுகின்றவர். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற நேரத்தில் அங்கே அக்கீதா தவறுண்டு வந்துவிட போவதில்லை. ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற நேரத்தில் நம்பிக்கை கூட ஒரு காலத்தில் என்ன செய்யலாம், தவறலாம் என்கின்ற அடிப்படையில் இது வார்த்தை ஒழுக்கம். அந்த வார்த்தையில ஷிர்க் இல்லை, அந்த வார்த்தையில இணை வைப்பு இல்லை, அந்த வார்த்தையை சொல்லுகின்றவர் இணை வைக்கிறதுக்கு சொல்வதும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் என்ன செய்கிறார்கள், தடுக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம், நம்ம புரிஞ்சு கொள்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இல்லை என்றால் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல் மாதிரியான ஒரு அம்சம் அது. இரண்டாவது அம்சம். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் மாஷா அல்லாஹு வஷித அப்படின்னு சொன்னார்கள். மாஷா அல்லாஹு வஷித என்று சொன்னார்கள். இந்த செய்தி திருமிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களெல்லாம் வருது. மாஷா அல்லாஹு வஷித, அல்லாஹும் நாடி நீங்களும் நாடினால். எப்படி, அதாவது அல்லாஹும் நாடி நீங்களும் நாடினால், அல்லாஹும் நாடி நீங்களும் நாடியதால். இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை நீங்கள் ஆக்குகிறீர்களா அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்குகிறீர்களா? நிச்சயமா சொல்லுகின்ற ஒரு நோக்கமும் அதுவல்ல, அவர் அந்த நோக்கத்துக்கு யாருக்கும் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லவும் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன செய்யும், இந்த மாதிரி ஆகும். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை தவறில்லைன்றதுக்கு பல ஆதாரம் இருக்குது, வார்த்தை தவறில்லைன்றதுக்கு. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. காரணம், இதனுடைய விளக்கம் அதுவாகத்தான் என்ன செய்யும், அமையும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அதாவது வஇத் தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ் தஆலா ஸைதுடைய விஷயத்தை சொல்ற நேரத்தில் வஇத் தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, நீ அல்லாஹ்வும் அருள் புரிந்து
நீங்களும் அருள் புரிந்தவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் யாருக்கு அருள் புரிந்தீர்களோ அவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில். ஸைதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, அதாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படி சொன்னாங்க. இதை அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா ஸைனபை திருமணம் முடிச்சு வைத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த விளக்கத்தை அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா எப்படி சொல்றான்டா, அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து, அல்லாஹும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து. அப்ப இந்த வார்த்தை என்ன விளங்குது, சேர்த்து தான் அல்லாஹு தாலா சொல்றான். வெறுமனே என்ன அந்த வார்த்தையை சேர்த்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த வார்த்தை அந்த இடத்தில் அதாவது சொல்லப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில் இந்த வார்த்தையை யார் பேசுகிறான், அல்லாஹு தாலா. எனவே அது என்ன, அந்த வார்த்தை தவறு அல்ல. இதை யார் பேசக்கூடாது தெரியுமா, நாங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, நாங்களாக என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி பேசக்கூடாது. காரணம் அது இணை வைப்புடைய அர்த்தத்தை தான் என்ன செய்யும், தரும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்போ இந்த செய்தியில பாருங்க, அதாவது மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நாடி நீங்களும் நாடியதால் என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஅல்த லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் இதை ஆக்கி என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்களா. உடனே சொல்லிவிட்டு சொன்னார்கள், பல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் மட்டும் நாடினால். ஒரு சில அறிவிப்புகள்ல மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த, அல்லாஹ் நாடி பின்னர் நீங்கள் நாடினால், அல்லாஹ் நாடி பின்னர் நீங்கள் நாடினால் என்ற வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தை அளவில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைக்க கூடாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய ஒரு செய்தி, வார்த்தை ஒழுக்கம் பற்றிய செய்தி, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதில்லை. அதாவது உங்களில் எவரும் அதாவது நான் ஜரா என்ற வார்த்தை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம், ஜரா என்ற வார்த்தையை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டாம், மற்றபடி ஹர்த் என்று என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்துங்கள் அப்படின்னு வருது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் அஃபரஐதும் மா தஹருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் அதாவது உழுதுகின்றீர்களே நிலம், இதை நீங்கள் பார்த்தீர்களா, அஅன்தும் தஹருஸூனஹு அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் தான் அதை விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் விவசாயம் செய்கிறோமா. இரண்டு ஹர்த் என்று சொல்றதும் ஜர என்று சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து தரக்கூடிய வார்த்தை. அதாவது ஒன்றை தூவி விவசாயம் செய்வது, ஜர என்றதும் அதே விவசாயம் தான். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த வார்த்தை ரெண்டையும் வித்தியாசமாக உபயோகப்படுத்துறான். அதாவது அஃபரஐதும் மா தஹ்ருஸூன், நீங்கள் வயலிலே அதாவது உழுதுகின்றீர்களா, இதை பார்த்தீர்களா, அந்த வார்த்தையை அங்க ஹர்த்னு சொல்றான். அன்தும் தஸ்ரஊனஹு, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, அம் நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாங்கள் விவசாயம் செய்கிறோமா என்றதுக்கு அல்லாஹ் ஜரா என்ற, நாங்க தான் செய்கிறோம் என்றதுக்கு ஜரா என்ற வார்த்தையை சொல்றான். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹர்த் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள், ஜரா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். நான் ஹரஸ்து, நான் விவசாயம் செய்தேன் என்று சொல்லுங்க, ஜரா தூண் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். கருத்துல ரெண்டும் என்ன, ஒன்று அல்லாஹு தஆலா இதை என்ன செய்யறான், தனக்கு பயன்படுத்துகிறான் என்ற காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே அல் அதபு மா அல்லாஹ், அல்லாஹோடு பேசுகிற நேரத்தில் நம்ம எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி. சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது உங்களில் எவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் இன் ஷி'த, எனக்கு விரும்பினால் நீ தா, விரும்பினால் மன்னி, யா அல்லாஹ் நீ நாடினால் எனக்கு இதை தந்து விடு, நீ நாடினால் எனக்கு கொடுத்து விடு, நீ நாடினால் இப்படி செய்து விடு என்று சொல்ல வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நீ நாடினால் எனக்கு தந்து விடு, நீ நாடினால் எனக்கு கொடுத்து விடு, நீ நாடினால் எனக்கு, இந்த மாதிரி வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், இறைவனிடத்திலே சொல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, இறைவனை நிர்பந்திக்கின்றவர்கள் யாரும் இல்லை. எப்படி, இறைவனை நிர்பந்திக்கின்ற எவரும் இல்லை. இன்ஷித், அதாவது இப்ப நாம ஒருத்தர் நீங்க விரும்பினா தாங்க, நீங்க நாடினா தாங்க என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு ஒரு இந்த தருவதில் என்னது, நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்கிற மாதிரி, நீ விரும்பினா தா, இல்லைன்னா என்னது விட்டுறலாம் என்று நாங்களே சாய்ஸ் கொடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி அந்த கருத்து அதில் வருவதனால் ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, இறைவனை நிர்பந்திக்கின்றவர் யாரும் இல்லை, இறைவனை இதுதான் நீ செய்யணும் என்று நிர்பந்திக்கின்றவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் கேட்டால் ஃபல் யஅஸிமில் மஸ்அலா, உறுதியாக இதை தா என்று கேளுங்கள், இதை தா என்று கேளுங்கள். இறைவன் தராமல் இருந்தால் அது அவனது விருப்பத்தில் உள்ளது. நீங்க சந்தர்ப்பம் கொடுத்து செய்திருக்குதே, ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யக்குள்ள முடிஞ்சா செய்ய பாருங்க
அப்படி என்றது என்னன்னு சொன்னால் அவரால் முடியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது, அவரால் செய்ய முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது, சந்தர்ப்ப சூழல்கள் அவரை திசை திருப்ப வாய்ப்பு இருக்கின்ற அர்த்தம் அதில் என்ன செய்யுது இருக்குது. இதை இறைவனோட என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இறைவனுடைய பேசுகிற நேரத்தில் நீ தந்து தான் ஆகணும்னு கேளுங்க. அவன் உங்கள்கிட்ட தரலேண்டா கூட அது அவனா விரும்பி உங்களுக்கு தரலேன்னு முடிவெடுத்த அர்த்தம் ஆகிவிடுமே தவிர ஏதோ வேறொரு சந்தர்ப்பத்தில் இறைவனால் தர முடியாமல் போய்விட்டது என்ற கருத்து அதில் என்ன செய்யாது, வராது. எனவே இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு. ஒரு மனிதன்ட்ட கேட்பது போலயே மனிதன்ட்ட காட்டுற பேராசையெல்லாம் காட்டிடுறது. ஆனால் இறைவன்ட்ட கேட்குற நேரத்தில் அதபோட கேட்குறாங்கன்ற பேரில் என்னது, யாரெல்லாம் எனக்கு பெரிய அளவில் என்னது தேவை, நான் பெரிய அளவில் நான் எதிர்பார்க்கல, சாதாரண ஒரு வீடு தான் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன், மற்றபடி எனக்கு பெரிய ஆசைகள் அதுவும் எதில் அல்லாட்ட. மனுஷன்ட்ட கேட்குற நேரத்தில் என்ற அளவுக்கு மேக்சிமமாக என்ன செய்யறது, அப்படி கேட்டால் தான் அதை விட குறையாவது கிடைக்கும் வேண்டி மேக்சிமமாக என்ன செஞ்சிடுறது, கேட்டுடுறது. சிலரி கேட்குற நேரத்தில் எவ்வளோ சிலரி போட்டு 5 10 அப்போ தான் ஒரு 5வது என்ன செய்யும் கிடை மேக்சிமமாக. இங்கே அங்கே இறைவன்ட்ட கேட்குற நேரத்தில் இறைவன் நம்மளை கெட்டவனை நினச்சிருவானோ, பேராசை பிடிச்சிருவோம் நினச்சிருவானோ, இறைவனுக்கு எங்களோட உள்ளம் என்னது தெரியும். அதனால இறைவன்ட்ட கேட்கிற நேரத்தில் என்னது, யாரில் எனக்கு பேராசை இல்லை, இந்த உலகம் எனக்கு மிக முக்கியமே இல்லை, யார்கிட்ட இறைவன்ட்ட. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இறைவன்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஃபஸ்அலுல்லாஹுல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, கேட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட எதை கேளுங்க, ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதான் சொர்க்கத்திலேயே உச்சகட்டமான அதை கேளுங்க. உங்களை வச்சு என்ன செய்ய வேண்டாம், அதை முடிவெடுக்க கூடாது, நம்ம இதை வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது. எனவே கேட்கிற நேரத்தில் இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் இறைவனுக்கு சாய்ஸ் கொடுத்தல நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இறைவனிடத்தில் வள்ளிச்சு, அதாவது வள்ளிந்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். தரணும், இதைத்தா எனக்கு நீதான் தரணும், வேற யார் தருவான் என்ற அமைப்பில் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வார்த்தை ஒழுக்கத்தில் இன்னொரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அது காலத்தை சொல்லிட்டு, காலம் சம்பந்தமான செய்தியை சொல்லிட்டு, வலா யகூலன்ன அஹதுக்கும் லில் ஐனபி அல் கர்ம், இது எங்களுக்கு உபயோகமாகவதில்லை, அரபு மொழியில பயன்படுத்துறவங்களுக்கு இது உபயோகமாகிறது. ஆனாலும் அதில் ஒரு செய்தி எங்களுக்கு இருக்கு. லா யகூலன்ன அஹதுக்கும் லில் ஐனபி அல் கர்ம், நீங்கள் அதாவது திராட்சை பழம் ஐனபுக்கு என்ன செய்ய வேண்டாம், கர்ம் என்று சொல்ல வேண்டாம். கர்ம் அப்படி என்ற வார்த்தை இனபுக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஃபைனல் கர்ம அர் ரஜுலுல் முஸ்லிம், காரணம் கர்ம் என்பது முஸ்லிமான ஒரு ஆண்மகனை முஸ்லிமை குறிக்கும், ஒரு முஸ்லிமை குறிக்கும். கர்ம் என்ற வார்த்தை ஒரு முஸ்லிமையே குறிக்குமே தவிர அது திராட்சை பழத்தை என்ன செய்யாது, ஆனா மொழியில திராட்சை பழத்தை தான் குறிக்குது. ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க ஃபைனல் கர்ம், கர்மண்டா கரீம், கர்மண்டா கரீம், சங்கையானவன். இந்த சங்கையானவன் என்பது நீங்க ஒரு பழத்துக்கு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனல் கர்ம அர் ரஜுலுல் முஸ்லிம், கர்மண்ட வார்த்தை ஒரு முஸ்லிமுக்கு தான் பொருந்துமே தவிர திராட்சை பழத்துக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்புல, லா தகூலு கர்ம், கர்ம் என்ற வார்த்தை நீங்க உபயோகப்படுத்த வேண்டாம். திராட்சை பழத்துக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தையில் வருது. எதுக்குமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு பொருளுக்கு கர்ம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். சங்கையானது அப்படி உபயோகப்படுத்த வேண்டாம். ஃபைனல் கர்ம கல்புல் முஃமின், அதாவது சங்கையானது வந்து முஃமினுடைய இதயம் தான், ஒரு முஃமினுடைய இதயம் தான் சங்கையானது. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, ஒரு திராட்சை பழம், ஒரு திராட்சை பழத்துடைய விஷயத்தில் கூட அந்த வார்த்தை என்னன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளந்து இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டு மாதிரி சொல்றாங்க. ஒன்று, ஒரு முஸ்லீம் என்றா தான் கர்மன்றது ஒரு முஸ்லீமை குறிக்கும். இன்னொன்று கல்புல் முஃமின், ஒரு முஃமினுடைய இதயத்தை குறிக்கும். எனவே நீங்க எடுக்கிற பழத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த மாதிரி உபயோகப்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தியில இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி வலாக்கின் கூலு அல் ஹப்லா அப்படி என்றாங்க. இது வந்து அதாவது வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். வலாக்கின் கூலு அல் ஹப்லா, நாங்கள் இன்றைக்கு திராட்சை பழத்துக்கு இனபெண்டும் இன்னும் மற்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம். அன்றைக்கு கர்ம இனப் ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்க. இனப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிட்டாங்க, கர்ம சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லுவாங்க அல் ஹப்லா என்று சொல்லுங்கள். ஒன்றில் இனபென்று சொல்லுங்க அல்லது ஹப்லான்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஹப்லான்னு இங்கே யாருக்கும் திராட்சை பழம் தெரியாது, சரியா? ஆனால் அரபு ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ஒன்றில் இனபென்று சொல்லுங்கள் அல்லது ஹப்லா என்று சொல்லுங்கள், கர்ம் என்று என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இது கூட இந்த வார்த்தை கூட ஒரு முஃமினுடைய சங்கைக்கு ஈக்குவலாக எது வருவதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் யுத்த களம் என்பது கைதிகள் கைது செய்யப்பட்டால்
அந்த கைதிகள், அதாவது சிறை கைதி என்று சிறைக்கு அனுப்பப்படுற சிஸ்டம் என்ன செய்யலை, இருக்கலை. அவர்கள் அதாவது எந்த படை வீரர்களாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு உரிமையாக்கப்படுவார்கள். இந்த உரிமையாக்கப்படுவதன் மூலம் அவரது வாழ்வாதாரம், அவரது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பாளராக மாறுறாரு? அந்த எவருக்கு உரிமையாக்கப்பட்டவர் அவர்தான். இவருடைய உயிருக்கு அவர் தான் உத்தரவாதம், இவருடைய வாழ்வாதாரம் உணவுக்கு அவர் தான் உத்தரவாதம், இவரது மானம் அவர்தான் உத்தரவாதம், இவரது ஒழுக்கம் அவர்தான் உத்தரவாதம், எல்லாவற்றுக்கும் அவர் தான் பொறுப்பு. அதனால தான் ஒரு கைதி அடிமையாக்க கொடுக்கப்படுற நேரத்தில் அவர் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கே இஸ்லாத்தில் 50க்கு மேற்பட்ட சட்டம் என்ன செய்யுது இருக்குது. அவருக்கு எப்படி இருக்கணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவருடைய உணவு எப்படி இருக்கணும், அவருடைய ஆடை எப்படி இருக்கணும், அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அவருக்கு திருமணம் முடிச்சு, இன்னும் சொல்ல போனால் கைதிகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற பொறுப்பு எங்க என்ன செய்யுது? கைதிக்கு திருமணம் என்ற சிந்தனை எங்கேயாவது இருக்குதா? இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கைதிக்கு திருமணம் என்றது எப்படி நடத்தப்படணும் அப்படி என்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்யுது, சொல்லப்படுது. எதை பிடிச்சிக்கன்னு இஸ்லாத்தில் என்ன செய்வாங்கன்னா, இதை அனுமதித்திருக்கிறதே என்று பேசுவார்கள் என்று சொன்னால், ஒரு பெண் கைதியாக இருந்தால் யாருக்கு அவர் உரிமையாக்கப்பட்டாரோ அவர் அந்த பெண்ணுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எப்படி எல்லா இராணுவ கைதிகளும் அவளுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம் என்றல்ல. இன்றைக்கு அமெரிக்கா நுழைந்தா செய்கிற மாதிரி இன்னும் உள்ள எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது உலகத்தில், இந்த மாதிரி சொல்லலை. எவருக்கு அவள் உரிமையாக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன செய்யலாம், நடத்தலாம். குழந்தை கிடைத்தால் இவர் தான் தந்தை, யாரு கிடைச்சதோ அவர் தான் தந்தை. மற்றவர்கள் யாராவது குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு இவர் அனுமதித்தால் இஸ்லாத்தில் விபச்சாரத்துக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் இவருக்கு என்ன செய்யும், எப்படி இவ்வளவு இஸ்லாம் என்ன செய்யுது. இது பாதுகாப்பா வேற ஏதாவது? கைதியை திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? கைதியை நீங்க என்ன செய்யுங்க, எஜமான திருமணம் முடித்து வைங்கன்னா அப்ப கைதியெல்லாம் அழகா கைதி ஆயிடுவாங்க. ஒரு யுத்தம் நடந்த பின்னால கைதிகளை நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக்கொண்டு இஸ்லாம் ஆர்வமூட்டு இருக்குன்னா அதை மாதிரி ஒரு சிந்தனை தெளிவில்லாத ஒரு கொள்கை இருக்காது. அதனால இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த லெவல்ல கொடுக்க முடியுமோ அந்த லெவல். ஆனால் ஒரு நாளும் இந்த அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. ஊட்டி வளர்க்கல இஸ்லாம், இதை ஊட்டி வளர்க்கவில்லை. சிலர் முஸ்லிம்களோட பழகிய பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, அவருடைய நடைமுறையை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் கூட இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல இஸ்லாத்துக்கு வந்த உடனே விட்டுருன்னு. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராதனால தான் அடிமையா வச்சுக்கிறாங்க. அதனால அல்ல, யுத்தத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை கொல்வதற்காக வந்ததனால் யுத்த கைதியாக அவர் அகப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் வராது விட்டாலும் அவர் அந்த கைதி என்ற தன்மையில் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். அவர் உடனே இல்லை இஸ்லாத்துக்கு வந்த உடனே போறதாக வச்சுக்கோங்க, கைதியாயிரம் என்ன செஞ்சிருவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரைட், விடுதலை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், விடுதலை. பிரச்சனை முடிஞ்சது. விடுதலைக்கு ஒரு மந்திர வார்த்தையாக என்ன செஞ்சிருப்பது மாறிடும். அதனால அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் கைதி தான், அவர் அடிமைதான். ஆனா இஸ்லாம் அதை எப்படி கொண்டு வருதுண்டா, யாருக்கு உரிமையாக்கப்பட்டதோ அவரை தூண்டுது. ஒரு இறுக்கத்தையும் ஒரு நெகிழ்வையும். இறுக்கம் என்ன, அடிமையாகிவிட்டால் கைதி என்று அகப்பட்டால் உனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது, உனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, உனக்கு ஒரு கடுமை இருக்குது என்பது புரியணும். அதே நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் என்பதனால அது இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்வதற்கு. காபிரான கைதிகளை அல்ல, அது அப்படி விடுதலை சொன்னா அது அர்த்தமே இல்லை. முஸ்லிம் கைதிகளை, அதாவது இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு இஸ்லாம் தூண்டுகிறதே ஒழிய அங்க கூட என்ன செய்யல, நீ கட்டாய முஸ்லீம் ஆகிட்டா விட்டுரு அப்படி என்று சொல்லி ஒரு மற்றவர்கள் பார்ப்பதை போன்று அந்த இதை தூண்டவில்லை. ஆனால் அடிமை என்ற வார்த்தை இஸ்லாம் வெறுக்குது. அதுக்கு இந்த செய்தியை பாருங்கள், அதுக்கு நான் இதை சொன்னேன். இந்த செய்தியை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2249வது இலக்கம், லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி, எனது அடிமை ஆண், எனது ஆண் அடிமை, எனது பெண் அடிமை, இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி. ஆனா அந்த சமுதாயத்தில் அந்த நடைமுறையில தான் இருக்குது. ஆனால் அப்படி சொல்ல வேண்டாம். குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோருக்கும் இறைவனது அடிமைகள், நீங்கள் எல்லோரும் இறைவனது அடிமைகள். அப்தி வ அமதி என்று சொல்ல வேண்டாம். எனது ஆண் அடிமை, எனது பெண் அடிமை, இந்த வார்த்தைகள் என்ன செய்யுங்க, விட்டுருங்க. குல்லுக்கும் அபீதுல்லாஹ், நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். யாரு, நீ யாருக்கு சொல்றாய் அவரும் நீயும் சேர்த்து இறைவனது அடிமைகள் தான். வகுல்லு நிசாஇக்கும் இமாஉல்லாஹ், ஆணுக்கு மட்டும் சொல்லல, நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய ஆண் அடிமைகள் தான். உங்களது எல்லா பெண்களும், உங்களோட மனைவி உட்பட, மகள் உட்பட, இப்ப நீங்க அதாவது உங்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண் உட்பட நீங்க எல்லோருமே இறைவனது அடிமை பெண்கள் தான், இறைவனது அடிமை பெண்கள் தான். இந்த வார்த்தையை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி வ அமதி குல்லுக்கும் அபீதுல்லாஹ் வ குல்லு நிசாஇக்கும் இமாஉல்லாஹ், உங்களது எல்லா பெண்களும் இறைவனது அடிமைகள் தான். வலாக்கின், சொல்வதாக இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லுங்க, லியகுல் குலாமி,
குலாமி எனது சிறுவன், எனது வேலைக்கார சிறுவன், வ ஜாரியதி எனது வேலைக்கார பெண், வ ஃபதாய எனது யுவதன் எனது இளைஞன், வ ஃபத்தாத்தி எனது யுவதி. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதனால தான் ஹதீஸுடைய நடைமுறை நீங்கள் பார்க்கலாம், அப்து அமத் என்ற வார்த்தைகள் நிறைய குறைவு. ஹதீஸுடைய வார்த்தை பயன்படுத்தினாங்க, பயன்படுத்தாம இல்லை, பயன்படுத்தினார்கள். ஆனால் அழைப்பு என்று வார நேரத்தில் குலாம் என்ற வார்த்தை நிறைய வரும். எப்படி? குலாம் என்ற வார்த்தை நிறைய வரும். அதுபோல அதாவது ஃபத்தா என்ற குர்ஆன் கூட பொதுவாக சொல்ற நேரத்தில் அப்து அமத் என்ற வார்த்தை சொல்லும். ஆனால் பேச்சு நடைய காட்டுகிற நேரத்தில் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அடிமையை எடுத்துட்டு போற நேரத்தில் குர்ஆன் அபீத் என்ற வார்த்தையை பேசாது, குலாம் குலாம் என்ற வார்த்தையை என்ன செய்யும்? பேசும். குலாம் என்றது என்னது? சிறுவன் என்ற அர்த்தம், சின்னவர் என்ற அர்த்தம், வேலைக்கார இளைஞன் என்ற அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லு அப்படி பாருங்க. வக்குல் அதாவது வலாக்கின் லியக்குல் குலாமி வ ஜாரியதி வ ஃபதாய வ ஃபதாத்தி எனது சிறுவன் என வேலைக்காரன், அதே போல எனது வஜாரியத் என் வேலைக்கார பெண், வ ஃபதாய எனது இளைஞன், வ ஃபதாத்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகா இன் அரதுன தஹஸ்ஸுனா வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் உங்களது யுவதிகளை நீங்கள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அடிமை பெண்களை தான் சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபதயாத்திக்கும். அப்ப குர்ஆனும் அந்த நடைமுறை என்ன செய்து அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வருது. அப்ப இது இஸ்லாம் வார்த்தை ஒழுக்கத்தை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, அடுத்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல பாருங்க, அடிமைக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அடிமைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடிமை என்ற வார்த்தை இஸ்லாம் வந்து முழுமையாக எடுக்கல. ஏனென்றால் எதிரிக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. எதிரிக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய கைதிகளை அவங்க நடத்துவாங்க. அதை விட மோசமாக என்ன செய்வார்கள்? நடத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூலன்ன அஹதுக்கும் அப்தி ஃபகுல்லுக்கும் அபீதுல்லாஹ் வலாக்கின் லியகுல் ஃபதாய நீங்கள் எனது அடிமை என்று சொல்ல வேண்டாம், நீங்கள் எல்லோருமே இறைவனுடைய அடிமைதான், எனது இளைஞன் அப்படி சொல்லுங்கள். வலா யகுலில் அப்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட உரிமை. அடிமை சொல்ல வேண்டாம், ரப்பி எனது ரப்பி எனது எஜமான் என்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம்? சொல்ல வேண்டாம். ரப்பி அப்படின்னு சொன்னா எனது எஜமான், எனது எஜமான். ரப்பி நம்ம சொல்றோமே இறைவனை பார்த்து, இந்த வார்த்தை சொல்ல அதாவது பழக்கத்தில் இருந்தது. இது வார்த்தை மொழி ரீதியாக கூட தவறில்லை. ரப்பத்துல் பைத்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. ரப்பத்துல் வீட்டு மனைவிக்கு சொல்ற ரப்பத்துல் பைத். ரப்புல் பைத்னா வீட்டு என்னது? அதாவது அந்த கணவனுக்கு சொல்றது ரப்புல் பைத் என்று. அது என்னது? அதாவது தவறு கிடையாது. ஆனால் வலா யகுலில் அப்து ரப்பி அடிமை என்ன சொல்லக்கூடாது? எனது ரப்பி எனது இறைவன் என்று சொல்ல வேண்டாம், அதை எனது எஜமான் என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் லியகுல் சையீதி லியகுல் சையதி எனது தலைவர் என்று சொல்லுங்கள், எனது தலைவர் சையீத் அப்படி சொல்லுங்கள். அப்படி என்று சொல்லி எனது இஸ்லாம் யாருக்கு உரிமை கொடுக்குது? இப்போ இஸ்லாமிய ஆட்சியில் ஒருவர் ரப்பி என்று சொல்லாமல் சையீதி என்று சொன்னால் தண்டிக்கப்படுவாரா? தண்டிக்கப்படுவார். சட்ட ரீதியாகவே சையீதி என்று சொல்லலாம். அவர் வாதிக்கலாம், ரப்பல்ல நீ என் ரப்பு என்னது நீ அல்ல என்று வாதிக்கலாம் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையில் எப்படி சொல்றாங்கன்னா, வலா யகுலில் அப்துல் சையிதிஹி தனது செய்திக்கு இப்படி சொல்லலாம், மௌலாய மௌலாயன்னு என்ன செய்யலாம்? எனது பொறுப்பாளர் வலி மௌலாய அந்த வார்த்தையை சொல்லலாம். மௌலாண்டா என்ன? இறைவனுக்கும் சொல்லப்படும், அடிமைக்கும் சொல்லப்படும். மௌலா இஸ்லாம் விடுவோமே, இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்களுக்கு என்னது? மௌலா இஸ்லாம். மௌலானா அப்படின்னு சொன்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜைதை பார்த்து அஹூனா வ மௌலானான்றாங்க. அஹூனா எனது சகோதரர், வ மௌலானா எங்களது உறவுக்காரர், பொறுப்பாளர். அப்படின்னு மௌலா நா எங்களது பொறுப்பாளர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு யூஸ் பண்ணப்படுற குர்ஆன்ல அந்த மௌலானா நீ எங்களது பொறுப்பாளர் அப்படின்ற வார்த்தை சொல்றோம். ஏன்னா மௌலான வார்த்தை எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், மௌலா என்று சொல்லுங்கள், சையீத் என்று சொல்லுங்கள், தெளிவாக ரப் என்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம்? சொல்ல வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஒழுக்கம் இஸ்லாம் வார்த்தை ரீதியாகவும் எங்களை கவனிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 2249வது இலக்கம், லா யகுல் அஹதுக்கும் இஸ்கி ரப்பக் அத்இம் ரப்பக் வல்லி ரப்பக் வலா யகுல் அஹதுக்கும் ரப்பி. 4 விஷயம் சொல்றாங்க. அதாவது ஒருவர் சொல்ல வேண்டாம் அப்படின்னா, மற்றவங்க ஆர்டர் பண்ணுவாங்களே, மற்றவங்க அடிமைக்கு ஆர்டர் பண்ண வாய்ப்பு. இஸ்கி ரப்பக், உங்களை எஜமானருக்கு என்ன செய்யுங்க? தண்ணியை கொண்டு போய் கொடுங்க. அப்படி சொல்ற நேரத்தில் இஸ்கி ரப்பக் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுற எவ்வளோ இது வந்து இறைவனுடைய அல்ஃபாதோடு அதபோடு மோதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு இறைவனுக்கு, அதாவது உங்கள் எஜமானனுக்கு தண்ணி கொடுங்க. அத்இம் ரப்பக்,
உங்கள் ரப்புக்கு என்ன செய்யுங்க, உணவு கொடுங்க. வத்தி ரப்பக், உங்களது எஜமானனை ஒதுவெடுக்க செய்யுங்கள். ரப்பக்க ரப்பக்க ரப்பக்கன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் இறைவனோட அதபுல என்னது, கொஞ்சம் அது ஒழுக்கம் குறைவது போல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுட்டு சொல்கிறாங்க, வல் யகுல் சையீதி மௌலாய, சையீதி மௌலாய என்ற வார்த்தை அவர் என்ன செய்யட்டும், சொல்லட்டும். வலா யகுல் அஹதுக்கும் அப்தி அமதி வல் யகுல் ஃபதாய ஃபதாத்தி வ குலாமி. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது கடைசியாக 2 செய்திகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை ஒழுக்கத்தில் எந்த அளவுக்கான வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து பேசியிருக்காங்க. இன்னொரு செய்தியை பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், 2250வது இலக்கம். லா யகூலன்ன அஹதுக்கும் ஹபுஸத் நஃப்ஸி, உங்களில் ஒருவர் என் உள்ளம் கெட்டு விட்டது என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் லியகுல் லகிஸத் நஃப்ஸி, ஆனால் அவர் என் உள்ளம் கெட்டு விட்டது என்று சொல்லலாம். தமிழில் மொழிபெயர்த்தால் அப்படித்தான், இரண்டுக்கும் தமிழில் மொழிபெயர்த்தால் அப்படித்தான். 2 வார்த்தையும் உள்ளம் கெட்டு போய் விட்டது என்று குறிக்கும். ஆனால் உள்ளம் கெட்டு போய் விட்டது என்பதை மோசமான முறையில் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்றதுக்கு லக்கிசத் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றான். அதாவது லக்கிசத் என்ற வார்த்தை நல்ல நல்ல அழகான வார்த்தை. ஹபுசத் என்றது ஹுபுஸ், அதாவது அசிங்கமாகிவிட்டது, கேவலமாகிவிட்டது, இழிநிலை அடைந்து விட்டது, இப்படி எங்களை நாங்களே ஆக கீழளவுக்கு தாழ்த்தி கொள்ற வார்த்தை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஒரு கெடுதியை உணர்ந்தால் அது லேசான முறையில் என்ன செய்ய வெளிப்படுத்துங்க. உள்ளம் கெட்டுட்டு, உள்ளம் கொஞ்சம் பாதிச்சுட்டு, உள்ளம் கொஞ்சம் நெறி பிறண்டுட்டு இப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாம் ஹரபாய் நாசமாய் அழிஞ்சு போச்சு இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம். அதாவது உள்ளத்தை கொண்டு போய் மிக உச்சகட்ட கேவலத்தில் என்ன செய்யறது, அறிமுகப்படுத்துகிற இந்த மாதிரி வார்த்தையை என்ன செய்ய வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈமானிய வழிகாட்டல் இது. ஒரு முஃமின் வார்த்தை ரீதியாக கூட எவ்வளவு தூய்மையாக இருக்கிறான். இது மாதிரி ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஒழுக்கத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த வார்த்தை ஒழுக்கத்தை வைத்து விளையாடிய ஒரு சமுதாயம் என்றால் யூத சமுதாயம் தான். வார்த்தையை வச்சு விளையாடிய சமுதாயம் எது, யூத சமுதாயம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராய் என்ற என்ன, வகுல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ராயியத்தி, உங்கள் ஒவ்வொருவர் ராய், மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள். அப்போ யூதர்கள் பார்த்தாங்க, நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. எனவே ரசூலுல்லாஹ்களை பார்த்தா அவங்க விரும்பி கூப்பிடுறது தெரியுமா, ராயினா, எங்கட ஆடு மேய்ப்பாளரே. மற்ற கருத்தில் அவங்க விரும்பி கூப்பிடுற ரசூலுல்லாஹ்களை பார்த்தா ராயினா ராயினா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா வசனம், லா தகூலு ராயினா வகூலு உன்துர்னா, ராயினா என்று சொல்ல வேண்டாம், ராயினா என்று சொல்ல வேண்டாம், வகூலு உன்துர்னா, எங்களை பாருங்க அப்படி சொல்லுங்க, எங்களை பாருங்கள் என்ற வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி, அதாவது இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முனாஃபிக்குகளாக இருந்த யூதர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். ராயினா என்ற வார்த்தை, அதாவது 2 கருத்து. ஒன்று ராயினாண்டா எங்களது மெய்ப்பாளர், 2வது எங்களை கவனியுங்கள். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம் என்ன, மெய்ப்பாளர். வகூலு உன்துர்னா, அதே போல் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், அதான் வகூலு ஹித்தா, நீங்கள் ஹித்தா என்று சொல்லுங்கள், உங்கள் பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னித்து. ஹித்தாண்டா பாவங்கள் அழிந்து போகட்டும் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, வதுகுலுல் பாப சுஜ்ஜதா வகூலு ஹித்தா, இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு நீங்கள் குனிந்த நிலையில் என்ன செய்யுங்க, அதாவது அந்த ஊருக்குள்ள நுழைங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பாபுக்குள்ளால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நூனை கூட்டினாங்க. ஹிம்தாண்டா என்ன, கோதுமை. ஹிம்தான்னு சொன்னால் கோதுமை. இந்த வார்த்தை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஃபபத்தலல்லதீன ظلموا قولا غير الذي قيل لهم, எந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை விட்டுட்டு என்ன செய்தார்கள், வேறு வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்கள், பேசினார்கள். இது அவர்களுடைய வல்லமையான ஒரு செயல்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர்கள்ட்ட வார நேரத்தில் கூட மோசமான முறை தான் பேச்சு நடை அப்படி அவங்கள்ட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஞ்சு ஊட்டப்பட்ட ஒரு உணவு என்ன செஞ்சது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ட பின்னால் இதை விசாரிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம், நீங்கள் உண்மைப்படுத்துவீங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் உண்மைப்படுத்துவீங்களா, நீங்கள் அதை உண்மையாக பதில் சொல்லுவீங்களான்னா நிச்சயமாக நாங்கள் உண்மையாக பதில் சொல்லுவோம் அப்படின்றாங்க. யார் இதில் நஞ்சு வச்சது, இந்த உணவில் நஞ்சு வைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் அவங்க சொன்ன பதிலை பாருங்க, இந்த வார்த்தையை நிறைய பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் நஞ்சு வச்சோம்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று சொன்னால் இஸ்தரஹ்னா மின்க,
அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் இல்லாதவர் பொய் சொல்லிக்கின்றிருந்தார், அவர்லேருந்து நம்ம என்ன செஞ்சிருப்ப விடுதலை பெற்று விட்டோம். இது நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம். அப்போ அடுத்தது எப்படி சொல்லணும்? அடுத்து என்ன, நீங்கள் அல்லாஹ்வுடைய சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன, அதாவது இந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் ஈமான் கொண்டு விட சொல்லணும் தான். அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாம நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் இது உங்களே பாதிக்காது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் இது உங்களே பாதிக்காது. அவங்களோட பகுதியை விட்டுட்டாங்க. இஸ்தரஹ்னா மின்கே என்று சொன்னவங்க நம்பிடுவோம் என்ற வார்த்தை என்ன செய்யலை, அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் அதாவது நீங்கள் உண்மையாளர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இவங்களோட வார்த்தை என்ன செய்யலை, நீங்க என்ன செய்வீங்க அதை பத்தி என்ன செய்யலை, அவர்கள் சொல்லவில்லை. இது யூதர்களுடைய ஒரு வளமையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்கிட்ட எப்படி சலாம் சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக், நாசம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் வ அலைக்கும், உங்கள் மீதும் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்னு பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வார்த்தை ஜாலங்களை வைத்து விளையாடக்கூடிய இந்த தன்மை யூதர்கள்ட்ட நிறைய என்ன செய்து இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சமுதாயம் என்ன செய்யும், தத்தபிஉன்ன சுனன மன் கான மின் கப்லிக்கும், இதுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை அணுவாக என்ன செய்வார்கள், பின்பற்றுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கே எல்லாம் சமாளிப்பு ஒரு வார்த்தையை வைத்து நடக்கிறதோ, எங்கெல்லாம் பொது வார்த்தைகளை வைத்து நான் அங்கேயும் தான் இங்கேயும் தான் என்று அர்த்தப்படுகின்ற அமைப்பில் வார்த்தை பேச்சுக்கள் நடக்கிறதோ, இந்த எல்லா விஷயங்களும் யூதர்களை வழிமொழிந்து பின்பற்றுவதில் தான் என்ன செய்யும் அமையுமே தவிர, சராஹத்தன் சொல்லாத வரைக்கும், தெளிவாக சொல்லாத வரைக்கும் இவர்கள் யாருடைய வழி நடக்கிறாங்க, யூதர்களுடைய வழி நடக்கிறார்கள் என்ற அர்த்தத்துக்கு தான் என்ன செய்யும் அது வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு எமது வார்த்தைகளில் தூய்மை, எமது வார்த்தைகளில் தெளிவு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் இந்த அல்ஃபாதுகள் அதபோடு இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி சொல்ல வேண்டாம், இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல் ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி அதன்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم. والسلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இந்த மதீனாவுடைய யூதர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி, முனாஃபிக்குகள் சம்பந்தமாக நான் ஒரு உரையில் எனக்கு இப்போ ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஒரு உரையில் வந்து மதீனாவுடைய யூதர்கள் மட்டும்தான் முனாஃபிக்குகளாக என்ன செய்தார்கள், அதாவது இருந்தார்கள் என்ற மாதிரி சொன்னேன். அதாவது முனாஃபிக்குகள் என்றால் யூதர்கள் இருந்து இருந்தவர்கள் தான், வேறு யாருமே என்ன செய்யலை இருக்கலைன்னு சொன்னேன். அது தவறு. மாற்றமாக எப்படி என்று சொன்னால், யூதர்களும் என்னது முனாஃபிக்குகளில் இருந்தாங்க, முனாஃபிக்குகளில் யூதர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லை. முனாஃபிகீன்கள் என்பவர்கள் குஃபார்கள் இருந்தும் முஷ்ரிக்கீன்கள் இருந்தும் பெரும்பட்டியல் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். யூதர்களில் இருந்தும் என்ன செய்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். இது வந்து அதாவது அக்ரபியாவுடைய ஒரு மார்க்க உரையில வைத்து நான் பேசிய ஒரு வார்த்தை, அது வந்து தவறு. அந்த தகவல் வந்து யாராவது அதில் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால், இந்த அதாவது மதீனாவுடைய எல்லாத்துக்கும் கேட்காதவர்களாக இருந்தால் புதிய தகவலாக என்ன செய்ய வச்சுக்கணும்னு சொன்னால், மதீனாவுடைய முனாஃபிக்குகள் என்பவர்கள் எல்லோருமே என்ன யூதர்கள் அல்ல. எல்லோரும் என்று சொல்றதை விட அரைவாசி கூட என்னது யூதர்கள் அல்ல. யூதர்கள் அதில் இருந்தார்கள், யூதர்களும் அதில் இருந்தார்கள். இன்னும் ஏனைய முஷ்ரிக்கீன்கள், மக்கா மதீனாவிலே வேறு வேறு நலவுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள், அந்த முனாஃபிக்குகள் பட்டியலில் இருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.